மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பூமியினுடைய ஆரை கேபிட்டல் ஆர், அதே போல் திணிவு கேபிட்டல் எம். இப்போ உங்களுக்கு தராங்க பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து ஒரு உயரம் h உயரத்தில் இருக்கிற ஸ்மால் எம் திணிவுடைய ஒரு புள்ளி திணிவு. இந்த திணிவு அனுபவிக்கிற ஈர்ப்பு புலச்சரிவு யாது என்று சொல்லி கேள்வி கேட்கலாம். இப்போ பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து h உயரம் ரெண்டு உங்களுக்கு தராங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் திணிவுகளின் மையங்களுக்கு இடைப்பட்ட தூரங்களை தான் நாங்கள் இங்கே எடுக்க வேண்டி இருக்க போகுது. ஆகவே முதலாவது ஜிக்கான தொடர்பு எழுதினால் GMM கீழ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து h வடிவாக கவனிச்சு கொள்ளணும். கனபேர் பிளவுற விஷயம் இதுதான். பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து தரப்பட்ட உயரம் h இருக்குமா இருந்தால் இந்த h கொண்டு போய் இங்கே நீங்க பிரதியிட்டு பெருமானங்களை எடுப்பீங்களா இருந்தால் இது பிழை. சரியா? h கொண்டு வந்து இங்கே பிரதியிட்டா, நேரடியாக பிரதியிட்டா பிழை. ஏன் சொல்லுங்க? திணிவுகளின் மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்று சொல்லியாச்சு. சரியா? திணிவுகளின் மையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்று சொன்னா இந்த பூமியினுடைய ஆரையோட தான் என்ன செய்யணும்? இந்த h போட்டு போடணும். அதாவது கோளத்தினுடைய மையத்தில இருந்துதான் தூரங்கள் அளக்கப்பட வேண்டி இருக்க போகுது. ஆகவே ஓரலகு திணிவு ஈர்ப்பு புலத்துக்குள்ள அனுபவிக்கிற விஷயம் என்ன? அப்ப இங்க GMன் கீழ் எங்களுக்கு வரப்போகுது R+H முழுவதின் வர்க்கம். சரியா? GM என்றது இந்த பூமியினுடைய திணிவு. இதனுடைய ஈர்ப்பு புலத்துக்குள்ள ஒரு m திணிவை கொண்டு வைக்கிற மாதிரி யோசிங்க. ஆகவே GMன் கீழ் R+H முழுவதின் வர்க்கமாக இருக்க போகுது பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து h உயரத்தில் காணப்படுற ஒரு திணிவினது ஈர்ப்பு புல செறிவு. அதே மாதிரி ஈர்ப்பழுத்தத்துக்கான தொடர்பு எழுதினா -GMன் கீழ் R+H -GMன் கீழ் R+H என்று வரப்போகுது ஈர்ப்பழுத்தத்துக்கான தொடர்பு. அப்ப ஈர்ப்பழுத்த சக்திக்கான தொடர்பு எப்படி வரப்போகுது? -GMMன் கீழ் R+H என்று தொடர்பு வருது. சரியா? ஈர்ப்பு புலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்க போற பாடங்களையே மிக மிக சிம்பிள், எளிமையான பாடம் இதுதான். ஸோ நீங்க விருப்பமா படிச்சீங்கன்னு சொன்னா இது நீங்களே இன்னொரு ஆளுக்கு படிப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட கொப்பியை பார்க்கலாம். சரியா? அப்படி வெரி சிம்பிள் இந்த பாடம். சரியான முறையில விளங்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா சரியா, நீங்க நோட்ஸ் எதையுமே பார்க்காம இன்னொரு ஆளுக்கு சிம்பிளா விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ஈர்ப்பழுத்த சக்திக்குரிய சமன்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னா பூமியினுடைய மேற்பரப்பில இருந்து h உயரத்துல இருக்கிற ஒரு திணிவினது ஈர்ப்பழுத்த சக்திக்கான தொடர்பு. சரியா? அப்ப இதுல முதலாவது மேற்பரப்பில இருந்து h உயரத்துல காணப்படுற ஒரு திணிவினது ஈர்ப்பு புல செறிவுக்குரிய சமன்பாடு இது. ஈர்ப்பழுத்தத்துக்கான சமன்பாடு இது. ஈர்ப்பழுத்த சக்திக்கான சமன்பாடு இதாக காணப்பட போகுது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த திணிவு இப்ப மேற்பரப்பில் இருக்கிற நேரம் ஒரு ஈர்ப்பழுத்த சக்தியை கொண்டிருக்கு. சரியா? அதே மாதிரி இப்ப h உயரத்தில் இருக்கிற நேரம் ஒரு ஈர்ப்பழுத்த சக்தியை கொண்டிருக்க போகுது. அப்ப இந்த ரெண்டு ஈர்ப்பழுத்த சக்திக்கும் இடையிலான வேறுபாடு என்னத்தை தருகுது என்று சொல்லி பார்ப்போம். மேற்பரப்பிலிருந்து h உயரத்தில் ஈர்ப்பழுத்த சக்தி இது. அடுத்தது பூமியின் மேற்பரப்பில் -GMMன் கீழ்
ஆறாக காணப்பட போகுது. அப்ப இதுல இப்ப இந்த ரெண்டு ஈர்ப்பழுத்த சக்தியிலையும் ஏற்பட போற வித்தியாசம், அதாவது மேற்பரப்பில இருந்து எச் உயரத்துக்கு நான் ஒரு திணிவை கொண்டு போறேன்னு சொன்னா இந்த திணிவினது ஈர்ப்பழுத்த சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் யாருக்கு சமனா இருப்பாருன்னு சொல்லி ஒருக்கா பார்ப்போமே. ஸோ இப்போ இதுல ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் சொன்னா உங்களுக்கு தெரியும், எம்மில் தான், அதாவது இறுதி ஈர்ப்பழுத்த சக்தியில இருந்து ஆரம்ப ஈர்ப்பழுத்த சக்தியை கழிச்சுடும். எச் உயரத்தில் இருக்கிற ஈர்ப்பழுத்த சக்தியில இருந்து பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்த ஈர்ப்பழுத்த சக்தியை கழிச்சு பார்ப்போம் என்ன தொடர்பு வருகிறது. இதை நான் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரெண்ட் என்று போடலாம். ஆகவே இதுல எனக்கு தேவை, இதுல இருந்து இதை கழிப்போம். இவ்வாறு கழிக்கிற நேரம் எனக்கு இந்த மைனஸும் மைனஸும் பெருக்கப்பட்டு பிளஸ் என்று வந்துடும். ஆகவே ஜிஎம்மின் கீழ் எம்மை பொது எடுத்தால் ஒன்றின் கீழ் ஆர் சய ஒன்றின் கீழ் ஆர் பிளஸ் ஹெச் என்ற தொடர்பு வரப்போகுது. ஆகவே இதுல இருந்து நாங்கள் கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஆர் சக ஹெச் மைனஸ் ஆர் அதன் கீழ் ஆர் இன்டு ஆர் பிளஸ் ஹெச் என்று வரும். அப்ப எனக்கு இதுல கழிச்சு வார பெருமானம் இந்த ஆறும் கழிவட்டிலாம் போயிடும். இங்கே ஆர் இன்டூ ஆர் பிளஸ் ஹெச் என்று வரப்போகுது. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பூமியினுடைய ஆரையோட ஒப்புடைக்குள்ள ஆர் ஹெச் அதாவது உயரம் மிக மிக சிறியதாக இருக்குமா இருந்தால் நாங்கள் இங்கே இந்த தொடர்பை ஆர் பிளஸ் ஹெச் என்ற ஒரு தொடர்பை நான் ஆர் என்று கருதலாம்னு சொன்னேன். அப்போ இப்படி இந்த தொடர்பை நாங்கள் இதில் பாவிச்சு பார்ப்போம். பாவிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆர் பிளஸ் ஹெச்சுக்கு பதிலாக நான் இப்போ ஆர் என்று பிரதியிட போறேன். பிரதியிட்டா எனக்கு இவ்வாறு இருக்க போது இங்க ஒரு ஹெச் காணப்படுது ஏற்கனவே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஎம்எம்மின் கீழ் ஆர் வர்க்கம் இன்டூ ஹெச் என்று இருக்க போகுது. அப்போ இதில் உங்களுக்கு தெரியும் பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்பு புலச்சரிவுக்கான தொடர்பு ஜிஎம்மின் கீழ் ஆர் வர்க்கம் என்று கிடைச்சது. அப்போ இதில் பெருக்கி வர ஆர் வர்க்கம் இந்த ஜிஎம் இவ்வளத்துக்கும் பதிலாக நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ஜியை கொண்டு பிரதியிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஆகவே பிரதியிட்டால் எம்ஜிஹெச் என்ற தொடர்பு எனக்கு கிடைக்கும். ஆகவே பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்து ஹெச் உயரத்தில் இருக்கிற பொருளினது ஈர்ப்பழுத்தத்துக்கான தொடர்பு, ஈர்ப்பழுத்த சக்திக்கான தொடர்பு. இது நாங்கள் போன கிளாஸ்லேயும் நான் உங்களுக்கு இது படிக்கும்போது நிறுவி காட்டுறேன்னு சொல்லி சொன்னேன். சரியா? அப்போ இதில் விளங்க நினைக்கிறேன். திருப்பி மேல ஒரு காலி இதில் பாருங்க, இந்த இதில் செய்த விஷயம் இதுதான் பாருங்க. ரெண்டு ஈர்ப்பழுத்த சக்திக்கும் இடையிலான வித்தியாசத்தை கண்டுட்டு இப்போ இதில் ஒரு எடுகோல் மாதிரி எடுக்கிறேன். இப்போ இதில் மெட்ஸில் நாங்கள் படிச்சோம், இந்த ஆரோட ஒப்படைக்கல இந்த ஹெச்சினுடைய பெருமானம் மிக மிக சிறியதாக இருக்குமா இருந்தால் இந்த ஆர் பிளஸ் ஹெச்சுக்கு பதிலாக நான் ஆர் என்று பிரதியிடலாம். அப்போ இங்கே பிரதியிட நேரம் எனக்கு ஆர் இன்டூ ஆர் பிளஸ் ஹெச். ஆகவே இந்த ஆர் பிளஸ் ஹெச்சுக்கு பதிலாக ஆரை போட்டோம்னு சொன்னால் இங்கே ஆர் வர்க்கம் என்று வரும். ஆகவே எனக்கு கடைசி தொடர்பு வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இதில் இப்போ இந்த ஜிஎம்மின் கீழ் ஆர் வர்க்கத்துக்கு பதிலாக நான் ஸ்மால் ஜி இதை பிரதியிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இதில் இருந்து எனக்கு கடைசி முடிவு எம்ஜிஹெச் ஆக காணப்பட போது
இந்த ஈர்ப்பழுத்த சக்திக்குரிய தொடர்பு எனக்கு இப்படி mgh என்ற வடிவத்துக்கு வந்துச்சு. அப்ப இந்த இவ்வாறான இந்த கணித்தல்கள்ல வந்து நீங்க உங்களுக்கு கணக்குகள்ல உங்களுக்கு தரப்படுமா இருந்தால் பூமியினுடைய ஆரையோட ஒப்படைக்குள்ள எச்சினுடைய பெருமானம் வந்து மிக மிகச்சிறிய புறக்கணிக்கத்தக்கதாக இருக்குமா இருந்தால் நீங்க இவ்வாறான எடுகோள்களை எடுக்க முடியும். சரியா? அப்ப நீங்க எம்சிக்யூவோ அல்லது ஏதாவது எஸ்ஏ கேள்விகளே உங்களுக்கு இந்த தொடர்புகளை தந்து போட்டும் கேள்விகள் கேட்கப்படலாம். சரியா? நாங்க எஸ்ஏ கேள்விகள் செய்கிற நேரம் இப்படியான தரவுகள் தந்திருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். சரியா? அதே மாதிரி எம்சிக்யூ சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் நாங்க இப்ப படிச்சதோட இது பார்க்க போறோம். ஓகே. ஸோ அப்போ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு இனி 2-3 எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இருக்கா பார்ப்போம். இதில் தேவைன்னு சொன்னால் யாரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சும் பார்க்கலாம். இப்போ கணக்கு செய்கிற நேரம் மற்றது பாவிக்கிற முறைகளை வடிவாக விளங்கி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. சரியா? ஃபிசிக்ஸுக்குள்ளே இருக்கிற மிக மிக சிம்பிளான சப்ஜெக்ட். புவி மேற்பரப்பில் ஈர்ப்புப்புல வலிமை ஜிஎனின் எம் திணிவுள்ள பொருள் ஒன்றை புவி பரப்பிலிருந்து 2r உயரத்திற்கு கொண்டு செல்லும் போது அதன் நிலை சக்தி அதிகரிப்பு என்னவென்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இதுல வடிவா கவனிங்க, பூமியின் மேற்பரப்பில் ஈர்ப்புப்புல வலிமை ஜி என்று தாராங்க. எம் திணிவுள்ள பொருள் ஒன்றை புவி பரப்பிலிருந்துனா மேற்பரப்பில இருந்து 2r உயரத்திற்கு கொண்டு செல்லும் போது, அப்ப பூமியினுடைய மையத்தில இருந்து இப்ப அந்த திணிவுக்கான மொத்த தூரம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 3r வரப்போகுது. சரியா? ஏனண்டா பூமியினுடைய ஆர், அதே மாதிரி பூமியினுடைய மேற்பரப்பில இருந்து 2r தூரத்தில் இருக்குன்னா மொத்தம் 3r தூரத்துல அந்த திணிவு இருக்க போது பூமியினுடைய மையத்தில இருந்து. கேள்வி வந்து கொண்டு செல்லும் போது அதன் நிலை சக்தி அதிகரிப்பு, நிலை சக்தின்னு சொன்னா அழுத்த சக்தி அதிகரிப்பு என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, நாங்க இதை செய்வோம். ஓகே, அப்போ பூமியுடைய மேற்பரப்புல எங்களுக்கு ஈர்ப்புப்புல வலிமை தந்திருக்கிறாங்க. ஈர்ப்புப்புல செறிவு ஜி எடுத்தாராங்க. இப்ப கேட்ட கேள்வி வந்து மேற்பரப்புல இருந்து 2r தூரத்தில் சொன்னா இதை நான் ஜி டேஷ் என்று போடுறேன். ஜிஎம்மின் கீழ் இந்த மையத்தில் இருந்தான மொத்த தூரம் 3r. ஆகவே எனக்கு தொடர்பு இப்படி வரும். ஜி டேஷ் இந்த இடத்துல ஜி டேஷ் என்று போட்டனா இருந்தால் ஜிஎம்மின் கீழ் 2க்கும் இடைப்பட்ட தூரம் 3r முழுவதின் வர்க்கம். ஆகவே இதுல கேட்டது இப்ப உங்கள்கிட்ட வித்தியாசம் தான் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, சாரி, கேட்டது ஈர்ப்பழுத்த சக்தி என்ன நிலைப்பண்பு சக்தியில் ஏற்பட்ட மாற்றம். அப்ப எழுதுவோம். நாங்க இதுக்குள்ள எழுதினமா இருந்தா இந்த இடத்துல உள்ளது இதை P1 என்று போட்டோம்னு சொன்னா இதுல தொடர்பு வந்து வரப்போகுது மைனஸ் ஜிஎம்எம்மின் கீழ் ஆர். இதுக்கு எழுதினு சொன்னா P2 என்று எழுதினா மைனஸ் ஜிஎம்எம்மின் கீழ் 3r. ஸோ வித்தியாசம் என்று கேட்கிற நேரம் P2 மைனஸ் P1.
அப்போ இதில் நாங்கள் பொது எடுக்கக்கூடியது GMM இன் கீழ் ஆரை பொது எடுத்தால் இங்கே எனக்கு வரப்போகிறது மிச்சம் ஒன்றுலேருந்து கழிப்பட போது 1/3. இப்போ கழிச்சமாக இருந்தால் எனக்கு தொடர்பு இப்படி வரப்போகுது 2/3 GMM இன் கீழ் R வரும். சரியா? 2/3 GMM இன் கீழ் R இதில் நான் டெல்டா P சமன் 2/3 GMM இன் கீழ் R என்ற தொடர்பை போட்டால் எனக்கு G சார்பில் ஆன்சர்ஸ் தரப்படுமா இருந்தால் இங்கே ஒரு R வர்க்கம் இருந்தால் நான் GM இன் கீழ் R வர்க்கத்துக்கு பதிலாக G போடலாம், ஸ்மால் G போடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இங்கே R வர்க்கம் வரணும்னா மேலையும் கீழையும் R பெருக்கலாம். பெருக்கினால் இங்கே R வர்க்கம், ஆகவே மேலொரு R இருக்க போகுது. ஆகவே 2/3 ஸ்மால் m G R என்ற தொடர்பு வரும். அப்போ அதில் ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜியில் தான் தரப்பட்டிருக்கேன். ஆகவே 2/3 MGR என்ற ஆன்சர் இருக்கு. 4வது ஆன்சர் அதில் காணப்படுது 2/3 MGR. அப்போ இதில் இந்த கேள்வி செய்ததில் யாருக்கும் விளங்காட்டி கேளுங்க, நான் திருப்ப சொல்கிறேன். MGH பாவிச்சு காணலாமான்னு கேட்குறீங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஆல்ரெடி அதில் நிறுவி வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இது நான் உங்களை முதலாவது கேள்வி என்றதால நான் இவ்வளவு டீட்டெயிலாக செய்து கொண்டு போகிறேன். MGH நீங்கள் பாவிக்கிற நேரம் கவனிக்கணும் படிவா என்னென்ன விஷயங்கள் அங்கே மாறுபடுது. ஆகவே நீங்கள் எதை பாவிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த சமன்பாடை வேணுமெண்டா பாவிச்சு பாருங்க. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. புவி மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை GN. ஓகே, அதான் நாங்கள் இப்போ பார்த்தோம். அது அடுத்தது வெள்ளியானது பூமியை போல் 0.8 பங்கு திணிவுடையது, 0.9 பங்கு விட்டத்தையும் உடையதுன்னு சொல்லி தராங்க. வெள்ளியினது மேற்பரப்பில் ஈர்ப்பு ஆர்முடுகள் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. வெள்ளியானது பூமியை போல் 0.8 பங்கு திணிவையும் 0.9 பங்கு விட்டத்தையும் உடையது. வெள்ளியினது மேற்பரப்பில் ஈர்ப்பு ஆர்முடுகள் யாது என்று கேள்வி கேட்குறாங்க. இப்போ இதில் பூமியினுடைய R என்று எடுத்த மாதிரி இருந்தால், அதே மாதிரி திணிவை M என்று எடுத்தார். வெள்ளியினுடைய விட்டம் 0.9 பங்கு. அப்போ இங்கே வெள்ளிக்கு 0.96 இருக்க போகுது. விட்டம் என்றால் அரை
அதே மாதிரி வெள்ளியானது பூமியை போல் சைவரசமட்டு பங்கு திணிவையும் உடையது. ஆக வெள்ளியிட திணிவு சைவரசமட்டு எம்மண்டு வரப்போகுது. இப்ப கேட்ட கேள்வி, வெள்ளியினது மேற்பரப்பில் ஈர்ப்பு ஆர்முடுகள் யாதென்றுதான் கேள்வி. அப்ப நாங்க இதுல என்ன செய்வோம்னு சொன்னா, பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்பு ஆர்முடுகளை ஜி என்று எடுத்தா ஜிக்கான தொடர்பு எனக்கு கிடைக்கப்பெறும் ஜிஎம் இன் கீழ் ஆர் வர்க்கம். ஆகவே இப்ப வெள்ளிக்குரியதை ஜி டேஷ்ன்னு போறோம். ஜி டேஷுக்கு எழுதினா இங்க எனக்கு வரப்போகுது ஜி தர வெள்ளியினுடைய மேற்பரப்புனா வெள்ளியினுடைய திணிவு 0.8m. அதற்கு இந்த வெள்ளியினுடைய ஆரை 0.9 ஆர் முழுவதின் வர்க்கம். ஆகவே இந்த தொடர்புல நாங்க 0.9 வர்க்கம் 0.81 இங்க ஆர் வர்க்கம். ஆகவே இங்க தொடர்பு எடுத்தோம்னு சொன்னா ஜிஎம் கீழ் ஆர் வர்க்கத்துக்கு பதிலாக ஜியை போடலாம். ஸோ 80 கீழ் 81 ஜி என்று வரப்போகுது. பூமியினுடைய ஈர்ப்பு புலச்சரிவினுடைய 80 கீழ் 81 மடங்காக இருக்க போது வெள்ளியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்பு ஆர்முடுகள பெருமானம். கிட்டத்தட்ட இதை சுருக்கி பாருங்க என்ன பெருமானம் பெறுதுன்னு சொல்லி. எண்பது 81 பிரிச்சமா இருந்தால் எங்களுக்கு என்ன பெருமானம் பெறுது சுருக்குங்காமம்? சைவதசம் 98 சார். ஓகே, 0.98. இப்போ இதில் ஓகே. அப்போ இதில் எனக்கு இப்போ வெள்ளியினுடைய மேற்பரப்பில் 0.987 ஜி என்று தரப்பட்டிருக்கு. அப்போ இப்போ பூமியினுடைய ஈர்ப்பு ஆர்முடுகள் வந்து 10 எடுத்தமா இருந்தால் எனக்கு தொடர்பு வரும் ஜி டேஷ் வந்து 9.87 என்று சொல்லி. 9.87 வரும்போது இங்க எனக்கு இதை நாங்க மட்டம் தட்டி அதில் ஆன்சர் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 9.9 கிட்ட தந்திருக்கிறாங்க. சில வேளை உங்களுக்கு இந்த ஜி வந்து 9.81 என்று தரப்படுமா இருந்தால் 9.689 என்ற ஆன்சர் வரும். சரியா? அப்ப நான் இங்க ஜிக்கு பதிலாக 10 என்று போறேன். ஜியினுடைய பெருமானம் ஈர்ப்பு ஆர்முடுகள் தான் கேள்வி. ஆகவே 10 மீட்டர் செகண்ட் -2 என்று எடுப்பனா இருந்தால் இங்க 9.87. ஆகவே ஜி டேஷ் 9.9 மீட்டர் செகண்ட் -2 ஆக காணப்பட போகுது.
அதே மாதிரி இது எல்லாமே சின்ன சின்ன கேள்விகளாக இருக்கு பாருங்க. இது அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, பூமியினது ஆரெனின் அதன் மையத்திலிருந்து 5 r/2 தூரத்தில் ஈர்ப்பு ஆர்முடுகள் ஜியின் பெருமானம் யாது என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எல்லாமே சின்ன சின்ன கேள்விகள். இதுகள் எல்லாம் உங்களுக்கு சமன்பாடுகளை பிரயோகிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த சின்ன சின்ன கேள்விகளை செய்து பார்த்து பழகிக் கொள்வீங்களா இருந்தால் சமன்பாடுகளை எப்படி பிரயோகிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு நல்ல டச்சில் வந்துடும். பூமியினுடைய ஆரை ஆர், அதே மாதிரி அதன் மையத்தில இருந்து 5r/2 மையத்தில் இருந்து தரான். ஆகவே நாங்கள் மேற்பரப்பில் இருக்கிற பூமியினுடைய மேற்பரப்பில் ஜியினுடைய பெருமானம் 10 m/s-2 என்று பெருமானம் எடுத்தமாக இருந்தால் இப்ப இவ்வளவு தூரத்தில் என்ன பெருமானம். அப்ப இந்த எம்சிக்கு கேள்விகள். அப்ப இதுல உங்களுக்கு சமன்பாடுகள் எடுத்து மினக்கிடாம உங்களுக்கு ஜி நேர்மாறு வீத சமன் 1/r² என்ற தொடர்பை நீங்க நேரடியா இதுல பாவிச்சு பழகணும். சரியா? இதுல பார்த்துக்கொள்ளுங்க. சமன்பாடுகள்ல ஜிஎம் என்றது ஒரு மாறிலியா இருக்க போகுது. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு எம்சிக்யூவும் செய்கிற நேரம் சமன்பாடுகளை எடுத்து மினக்கட்டு கொண்டு இருக்கக்கூடாது. இதுல உங்களுக்கு இவ்வாறான தொடர்புகளை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜி நேர்மாறு விகித சமன் 1/r². ஆகவே நாங்க இதுல போட்டோம்னு சொன்னா பூமியினுடைய மேற்பரப்புல 10 எடுக்கலாம். ஜியை 1/r². அடுத்த உங்கள்ட்ட கேட்டது இந்த 5r/2 தூரத்துல எவ்வளவு, அதை நாங்க ஜி டேஷ் என்று போடலாம். அப்ப இங்க 2 தொடர்புகள் கிடைக்கப்பட்டு இந்த 2 தொடர்புகளையும் பிரிச்சு விடும். பிரிச்சு விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஜி டேஷுக்கான பெருமானம் பெறும். அப்ப இதுல நாங்க ஜி டேஷின் கீழ் 10 போட்டோமா இருந்தால் எங்களுக்கு தொடர்பு வரப்போது 1/25r²/4 அதன் கீழ் 1/r². அப்ப 1/r², 1/r² பிரிவற்றம் 1.2 வருஷம். நோட்ல போடுங்க ப்ளீஸ். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் பண்ணி முடிய ஒரு கம்மியா போடுங்க. ஸோ அப்போ இங்கே 1/r², 1/r² வெட்டுப்பட்டு இல்லாமல் போயிடும். ஸோ ஜி டேஷ் எனக்கு குறுக்கு பெருக்கம் பண்ணும்போது ஸோ இதில் 5ஆல பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 1.6. ஸோ ஜி டேஷ் இவ்வளவு தூரத்தில் ஜி டேஷினுடைய பெருமானம் ஆன்சர் பண்ணி முடிய மியூட் பண்ணுங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஓகே, அப்போ இங்கே ஜி டேஷ் 1.6 m/s-2 காணப்பட போகுது. ஓகே, இப்போ இதில் அடர்த்தி சம்பந்தமான ஒரு கேள்வியை போட்டிருக்காங்க. ஒரு கோள வடிவான கோள் RRயையும் சீரான அடர்த்தி ரோவையும் உடையது. அகில ஈர்ப்பு மாறிலி ஜி கோளின் மேற்பரப்பில் ஈர்ப்பு வலிமை யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதில் நாங்கள் எங்களுக்கு திணிவு தெரியாது, அடர்த்தி தந்திருக்கிறாங்க, ஆரை தெரியும். அப்போ உங்களுக்கு தெரியும் கோள வடிவான கோள்னு தாராங்க. இப்போ கோள வடிவான கோள்னு சொன்னால் உங்களுக்கு கோளத்தினுடைய கனவளவுக்கான தொடர்பை பெற தெரியும் உங்களுக்கு, சரியா? அப்போ இப்போ கனவளவையும் அடர்த்தியையும் சம்பந்தப்படுத்தி திணிவுக்காக நாங்கள் இங்கே பிரதியிட வேண்டி இருக்க போகுது.
கோள வடிவான கோள் இதனுடைய ஆரை ஆர் என்று தாராங்க, அடர்த்தி ரோ. அப்ப இந்த கோளத்தின் கனவளவு எவ்வாறு இருக்க போகுது? கோளத்தினுடைய கனவளவு 4/3 பை ஆர் கனம். அதே மாதிரி அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஆகவே எனக்கு இப்ப திணிவு தான் தேவை. திணிவை நான் எம் என்று போடுறேன், அடர்த்தி ரோ என்று தரப்பட்டிருக்கு, கனவளவு 4/3 பை ஆர் கனம். அப்ப இப்ப கேட்டது உங்களோட மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்பு ஆர்முடுகளுக்கான தொடர்பு. ஆகவே ஜி சமன் இந்த திணிவு எம் என்று போட்ட மாதிரி இருந்தா ஜி எம்மின் கீழ் ஆர் வர்க்கம். ஆகவே இதுல நான் எம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். நான் அதை கொண்டு வந்து இங்க பிரதியிட்டா எம்மின் கீழ் ஆர் வர்க்கத்துக்கு பதிலாக நாங்க நேரடியா இதை போடுவோம், 4/3 பை ரோ ஆர் என்று போடலாம். அப்போ இங்கே எம்மின் கீழ் ஆர் வர்க்கத்துக்கு பதிலாக இவ்வளத்தையும் போட்ட மாதிரி இருந்தால் 4/3 பை ரோ ஆர் ஜி என்று கிடைக்கும். ஆகவே இந்த ஆர் ஆரையுடைய கோள வடிவான கோள மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்பு ஆர்முடுகளுக்கான தொடர்பு 4/3 பை ரோ ஆர் ஜி என்ற தொடர்பு எனக்கு கிடைக்கப்பெறும். இதுல எப்படித்தாங்க ஒரு விஷயம் படித்தோம்னு சொன்னா அது மட்டும்தான் பெருமண்ட் இல்லை, இப்படி மாறி 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 உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஓகே, இதுல அந்த 307வது கேள்வியை பாருங்க. பூமியின் மேற்பரப்பில் 1 கிலோகிராம் திணிவுடையது பொருளினுடைய நிறை வந்து 10 நியூட்டன் என்று தரான். பூமியை ஆர் ஆரையுடைய சீரான கோளமாக கருதலாம். பூமியின் மையத்திலிருந்து 2r தூரத்தில் உள்ள புள்ளிக்கு அப்பொருள் எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அப்பொருளின் நிறை யாது? அப்ப இப்படியான கேள்விகளுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். வடிவாக கவனிச்சுக்கோங்க. பூமியின் மேற்பரப்பிலே 1 கிலோகிராம் திணிவை வைக்கிறீங்க. அந்த திணிவு வந்து 10 நியூட்டன் நிறைய அனுபவிக்குது. பூமி ஆரையுடைய ஒரு சீரான கோளமாக கருதுகிற நேரம் அந்த பூமியினுடைய மேற்பரப்பில் அந்த திணிவை வைக்கிற நேரம் பூமியின் மையத்திலிருந்து 2r தூரத்தில் உள்ள புள்ளிக்கு அப்பொருள் எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அப்பொருளின் நிறை யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப இது ஒரு MCQ கேள்வி என்றதால நாங்க சமன்பாடுகளை போட்டு மினக்கிட தேவையில்லை, தொடர்புகளை எடுத்து அதுல இருந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ பூமியினுடைய மேற்பரப்புல 1 கிலோகிராம் திணிவு. அப்போ உங்களுக்கு தெரியும் எப்பவும் திணிவில வந்து மாற்றம் ஏற்படாது. வடிவா கவனிக்கணும், எப்பவுமே திணிவினுடைய பெருமானத்துல மாற்றம் ஏற்படாது. இந்த ஈர்ப்பு ஆர்முடுகள் ஜி இதுதான் மாறுற போகுது. அப்ப இது மாறுறதாலதான் எங்களுக்கு நிறை வந்து மாற்றம் அடைய போகுது. அப்ப இங்க நிறைக்கு காரணமான யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க திணிவு எம்ன்னு சொன்னா இந்த திணிவோட இந்த ஈர்ப்பு ஆர்முடுகள் பெருக்கப்படுறது எம்ஜி என்று சொல்லி படிச்சீங்க. நிறை சமன் எம்ஜி என்று படிச்சீங்க. அப்ப இந்த ஜி வந்து மாற்றம் அடைகிறதாலதான் நீங்க நிறை மாற்றம் அடையும். அப்ப நீங்க பூமியில ஒரு 1 கிலோகிராம் திணிவு வச்சிருப்பீங்களா இருந்தா அதை கொண்டு போய் சந்திரன்ல நீங்க திணிவு அளப்பீங்களா இருந்தா திணிவு மாறாது, ஆனா நிறைதான் மாறும். சரியா? இது வடிவா கவனிச்சு கொள்ளணும். எப்பவுமே திணிவிட பெருமானத்துல மாற்றம் ஏற்படாது, நிறைதான் மாற்றம் ஏற்படும். என்ன, ஜி மாறுறதால அங்க நிறை
மாற்றம் ஏற்பட போகுது. ஆகவே பூமியினுடைய மேற்பரப்புல ஜி என்று எடுப்பமா இருந்தா ஜி நேர்மாற விகித சமன் 1/r வர்க்கம். இப்ப சொல்றாங்க பூமியினுடைய மையத்திலிருந்து 2r தூரத்துல என்று சொன்னா 2r முழுவதின் வர்க்கம். அப்ப இது ஒரு தொடர்பாக வரப்போகுது, இது இன்னொரு தொடர்பாக கிடைக்கப்பெற போகுது. அப்ப ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாச விகிதத்தை எடுத்த மாதிரி இருந்தா ஜி டேஷை வந்து ஜி சார்பில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இங்க எனக்கு ஜி டேஷ் தான் தேவை. ஆகவே ஜி டேஷின் கீழ் ஜி சமன், இப்போ ஜி டேஷின் கீழ் ஜி என்று வரும்போது 1/4r வர்க்கம், அதன் கீழ் 1/r வர்க்கம். அப்ப நாங்க பிரிப்பமாக இருந்தால் 1/4 என்று வரப்போகுது. ஆகவே ஜி டேஷினுடைய பெருமானம் வந்து g/4, அதாவது பூமியினுடைய மேற்பரப்பில் இருந்த ஈர்ப்பு ஆர்முடுகளோட பெருமானத்தினுடைய 1/4 g/4 என்று வந்திருக்கு. அப்ப இதுல இருந்து ஜி டேஷுக்கான தொடர்பை நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கு பூமியினுடைய மேற்பரப்புல 10 நியூட்டன் நிறையண்டா எம் வந்து 1 கிலோகிராம். ஆகவே ஜி வந்து 10 இருக்க போகுது. ஆகவே ஜி டேஷுக்கான பெருமானம் 10/4 ரெண்டா 10 4ஆல பிரிச்சு பாருங்க என்ன வரும்னு சொல்லி. 2.25 சார். ஸோ ஜி டேஷினுடைய பெருமானம் இவ்வாறு கிடைக்கும் 2.25. அப்ப உங்கள்ட்ட கேட்ட கேள்வி அவ்வளவு தூரத்தில் அதனுடைய நிறை எவ்வளவுன்னு சொல்லித்தான் கேட்டவங்க. ஆகவே 1 கிலோகிராம இந்த 2.25ஆல பெருக்கணுமா இருந்தா எங்களுக்கு வரப்போறது அதுதான் எம்ஜி டேஷ் ஆக இருக்க போகுது. சார் 2.5 தானே? 4.8 ஓ சாரி 2.5. ஆகவே இந்த நிறை வந்து 2.5 நியூட்டன் என்று வரப்போகுது. அப்ப இதுல இருந்து ஐடியாவை எடுத்து வச்சிருங்க. எப்பவுமே திணிவு வந்து பெருமானம் மாறாது. இந்த ஈர்ப்பு ஆர்முடுகள் ஈர்ப்பு ஆர்முடுகள் மாற்றம் அடைகிறதால தான் அங்க வந்து நிறை மாற்றம் அடைய போகுது. அப்ப இவ்வாறான கணக்குகள் நீங்க பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுலயும் இப்ப பூமியினுடைய மேற்பரப்புல வச்சு அளக்குறோம். அதே மாதிரி சந்திரண்ட மேற்பரப்புல கொண்டு போய் வச்சு அளந்தா என்ன நடக்கும்னு சொல்லி எல்லாம் கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்குரிய அடிப்படை ஐடியாஸ் இதுதான். இப்போ எம்சிக்யூல வர்ற நேரம் இவ்வாறான தொடர்புகளை நீங்க நேரடியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இந்த அடுத்த கேள்வியும் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த கேள்வியும் இவ்வாறான ஒரு தொடர்பை எடுத்து செய்யக்கூடிய கேள்வி. பூமியின் மையத்தில் இருந்து எக்ஸ் தூரத்தில் பூமிக்கு வெளியே உள்ள புள்ளியில் ஈர்ப்பு புல வலிமை 5 நியூட்டன் கிலோகிராம் -1. பூமியின் மேற்பரப்பில் ஈர்ப்பு புல வலிமை 10 நியூட்டன் கிலோகிராம் -1. பூமியின் ஆரையின் அண்ணளவு பெறுமதி யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. பூமியினுடைய மையத்தில இருந்து எக்ஸ் தூரத்தில் இருக்கிற ஒரு திணிவு, அதனுடைய ஜி டேஷ், இது ஜி டேஷ் என்று போடுவோம், 5
நியூட்டன் கிலோகிராம் -1. இப்போ இதனுடைய ஆரையை கேபிட்டல் ஆர்ன்னு போடுவோம். இதில் உள்ள இப்போ போல வலிமை ஜி என்று போடுவோம். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், பூமியினுடைய ஆரையினுடைய அண்ணளவு பெருமானம் யாது என்று சொன்னால் நாங்கள் தொடர்புகள் எழுதுவோம். இப்போ மேற்பரப்பில் உள்ளது ஜி என்று சொன்னால் நேர்மாறு விகித சமன் 1/r வர்க்கம். அதே மாதிரி ஜி டேஷ் நேர்மாறு விகித சமன் 1/x வர்க்கம். இது ஒரு தொடர்பு, இது ரெண்டாவது தொடர்பு. ஸோ ஜியினுடைய பெருமானங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. மேற்பரப்பில் 10, எக்ஸ் என்ற தூரத்தில், மையத்திலிருந்து எக்ஸ் என்ற தூரத்தில் 5 நியூட்டன் கிலோகிராம் -1 என்று தரேன். அப்போ ஆகவே இப்போ எனக்கு தேவை கேபிட்டல் ஆரினுடைய பெருமானம். முதலாவது தொடர்பு ரெண்டாவது தொடர்பால் பிரிப்போம். என்ன வருதுன்னு சொல்லிப்போம். ஜி வந்து 10, ஜி டேஷ் வந்து 5 சமன் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் ஆர் வர்க்கம். ஆகவே இதில் இருந்து எனக்கு ஆர் வர்க்கத்துக்கான தொடர்பு தான் தேவை. ஆகவே ஆர் சமன் 1/2 வர்க்கமூலம் 2 எக்ஸ் என்று கிடைக்கும். ஆகவே அண்ணளவு பெருமானம் தான் கேட்டது. ஆரினுடைய பெருமானம் அண்ணளவு பெருமானம் எக்ஸின் கீழ் வர்க்கமூலம் 2. ஸோ அவ்வாறான விடை இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். நாலாவது ஆன்சர் தரப்பட்டிருக்கு. எக்ஸின் கீழ் வர்க்கமூலம் 2 என்ற ஆன்சர். ஓகே, அடுத்த 312வது கேள்வியை பாருங்க. பூமியின் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு வலிமை சந்திரனின் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்பு வலிமையின் 6 மடங்காகும். பூமியினது சராசரி அடர்த்தி சந்திரனின் சராசரி அடர்த்தியின் 5/3 பங்கு. பூமியின் ஆரை ஆரியாகவும் சந்திரனின் ஆரை ஆர்எம்மாகவும் இருப்பின் ஆரையின் கீழ் ஆர்எம்மின் பெருமானம் யாதென்று சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் எம்சிக்யூ வரேன்டா இவ்வாறான கேள்விகள் தான் வரும். இங்கே எடுத்து பாருங்க, பாஸ்ட் பேப்பர்ஸில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இங்கே பூமிக்கும் சந்திரன் பூமியின் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்புப்புல வலிமை சந்திரனின் மேற்பரப்பில் உள்ள ஈர்ப்புப்புல வலிமையின் 6 மடங்காகும். அப்போ நான் சந்திரன் ஈர்ப்புப்புல வலிமையை ஜி என்று எடுத்தால் பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கிறது 6G காணப்பட போகுது. பூமியினது சராசரி அடர்த்தி சந்திரனது சராசரி அடர்த்தியின் 5/3 பங்கு. பூமியினது சராசரி அடர்த்தி சந்திரனின் சராசரி அடர்த்தியும் சந்திரன் அடர்த்தி ρ போட்டால் பூமியினுடைய அடர்த்தி 5ρ/3. பூமியின் ஆரை ஆரி சந்திரனின் ஆரை ஆரம் எடுத்தார். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா ஆரையின் கீழ் ஆர்எம்மினுடைய பெருமானம்.
ஓகே, நாங்க இப்ப தனித்தனியா வேணுமென்றா எழுதுவோம். முதலாவது சந்திரன் ஈர்ப்புப்புல செறிவுக்கான தொடர்பு. இப்ப இதுல எனக்கு சந்திரன் திணிவு தெரியாது, ஆனா அடர்த்தி மட்டும்தான் தெரியும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, சந்திரன் திணிவை 4/3 பையார் கணம் என்று எடுத்தா அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஸோ திணிவு சமன் கனவளவு தர அடர்த்தி. அப்போ இதில் மாறப்போகிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4/3 பை மாறாது, ஒரு மாறிலியாக இருக்க போது. ஆகவே RM கனம் இன்டு ரோ அதுதான் மாறப்போகுது. அவங்க பூமி சந்திரனுக்கான தொடர்புகளை தரப்பட்ட தொடர்புகளை இப்படி எழுதியாச்சு. சந்திரனது திணிவை இப்படி எழுதுறோம்டா, பூமியினது திணிவு சந்திரன் அடர்த்தி வந்து ரோ ஒன்று தரப்படுமா இருந்தால் இங்கே 5/3 ரோ அடர்த்தி யார் பூமிக்கு இருக்க போகுது. அப்போ வேற தரப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தொடர்புகளை எழுதலாம். இது வந்து ஜி என்பது சந்திரனினுடைய மேற்பரத்தில் இருக்கிற ஈர்ப்புப்புல விலை. அப்போ இதில் இருந்து ஜிக்கான தொடர்பு எனக்கு நேரடியாக வரும். ஒரு தொடர்பு எடுத்துட்டோம்னு சொன்னால் அடுத்த தொடர்பை நாங்கள் வச்சுக்கொண்டு எழுதலாம். இதை வச்சுக்கொண்டு எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. இங்கே RM வர்க்கம், இங்கே RM கனமண்டு இருக்கு. ஆகவே பிரிக்கிற நேரம் 4/3 பை ஜி RM ரோ எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி இது சந்திரனுக்கு, இதே மாதிரி நாங்க பூமிக்கு எழுதலாம். பூமிக்கு எழுதினா இதனுடைய 6 மடங்குன்னு சொல்லியாச்சு. அதை நான் வேணும்னு சொன்னா பூமிக்கு நான் G' என்று போட்டா இந்த G' வந்து 6Gக்கு சமனா இருக்க போகுது. 6Gக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னா இந்த G' பூமிக்கு தனியாக எழுதின மாதிரி இருந்தா பூமிக்கு எனக்கு வரப்போகுது G 4/3 பை RE கனம் 5 ரோ பை 3 அதற்கு RE வர்க்கம் என்று வரும். ஸோ இது வந்து 6Gக்கு சமனாக இருக்க போகும். இதில் நாங்கள் சுருக்கின மாதிரி இருந்தால் 4/3 பை G RE 5/3 ரோ. இது வந்து இப்போ 6Gக்கு சமன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிக்கு பதிலாக நாங்கள் இவ்வளத்தையும் பிரதியிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே 4/3 பை ஜி ரோவுக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை போடலாம்னு சொன்னால் இதில் பிரதியிடக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். 4/3 பை ஜி ரோவுக்கு பதிலாக G/RM போடலாம். ஸோ இது வந்து 6Gக்கு சமனாக இருக்கு. அப்போ உங்கள்ட்ட கேட்ட கேள்வி படி பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு தேவையானது ரெண்டு பக்கம் GG இருக்கு, வெட்டுப்பற்றும். ஆகவே RE/RMக்கான தொடர்பு பெருமானம் R2 வரும். அப்போ சந்திரன் மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்புப்புல செறிவுக்கான தொடர்பு எழுதுறேன். அதே மாதிரி பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்புப்புல செறிவுக்கான தொடர்பு எழுதுறேன்.
ஏற்கனவே தந்திருக்கிறாங்க சந்திரண்ட மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்பு புலச்சரிவினுடைய 6 மடங்கு ஈர்ப்பு புலச்சரிவு தான் இங்கே பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கும்னு சொல்லி அதே மாதிரி அடர்த்திக்கும் இடையிலான தொடர்பு தந்துட்டாங்க. ஆகவே நாங்கள் தரப்பட்ட தரவுகளை வச்சுக்கொண்டு இந்த தொடர்புகளை எழுதினா எனக்கு கடைசி இவ்வாறான ஒரு சாரி இங்கே ஒரு 5/3 இருக்குதுன்னு சாரி நான் இந்த 5/3 விட்டுட்டேன். இங்கே ஒரு 5/3 இருக்கு. அப்போ இந்த 5/3 குறுக்கு பெருக்கம் பண்ண போது 6 3 18 கீழே 5. அப்போ உங்கள்ட்ட கேட்ட கேள்வி RE/RL RE/RM என்று வரும்போது I3 15 IR அப்போ 3.6 காணப்பட போகுது. இதில் சுருக்கல்கள் பாருங்க வடிவா பிழை விடாமல் நானும் சில இதில் விட்டுருந்தா சொல்லுங்க எனக்கு சுருக்கும் போது ஏதாவது தவற விட்டுருந்தா. இப்போ இதில் நான் செய்த விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த 4/3 பை ஜி இந்த ரோ இருக்கு. அப்போ இங்கேயும் 4/3 பை ஜி ரோ இதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லலாம்னு சொன்னால் இங்கே கண்டு G/RM கொண்டு வந்து பிரதியிடக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ நான் இப்படி பிரதியிட நேரம் நான் ஆரம்பத்தில் இந்த 5/3 கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ 5/3 தர G/RM போடலாம் தர RE சமன் 6Gக்கு சமனாக இருக்க போகுது. இப்போ 2 பக்கமும் GG இருக்கு வெட்டுப்பற்றும். இப்போ இங்கே உங்கள்கிட்ட கேட்டது RE/RM. அப்போ இந்த 3 குறுக்கு பெருக்கம் பண்ணும்போது 6 3 18 இந்த 5 வந்து பிரிக்க போகுது. ஆகவே எனக்கு தொடர்பு 3.62 ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இந்த 313வது கேள்வியோட நாங்கள் அடுத்த இதுக்கு போகலாம். அழகு அந்த அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் செய்மதிகளின் இயக்கத்துக்கு. சரியா? ஓகே, இப்போ இதில் பார்ப்போம். பூமியின் மேற்பரப்பிலிருந்து R உயரத்தில் உள்ள ஒழுக்கில் உள்ள விண்கலம் ஒன்றின் திணிவு 2000 கிலோகிராம் ஆகும். இங்கு R பூமியினது ஆரை பூமியின் மேற்பரப்பில் ஈர்ப்பழுத்தம் வந்து -60 மெகா ஜூல் கிலோகிராம் -1 என்று தராங்க. பூமியின் மேற்பரப்பிற்கு விண்வெளிக்கலம் திரும்பும் போது அதன் ஈர்ப்பழுத்த சக்தி இழப்பு யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஈர்ப்பழுத்த சக்தி இழப்பு உங்களுக்கு தரப்பட்ட தரவின்படி பார்த்தோம்னு சொன்னா பூமியினுடைய மேற்பரப்பில இருந்து R தூரத்தில் இருக்கிறாண்டா மையத்தில இருந்து மொத்தமா 2R தூரம். அப்ப இதுல நாங்க 2000 கிலோகிராம் என்று தராங்க. அதே மாதிரி மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்பழுத்தம் -60 மெகா ஜூல்
கிலோகிராம் -1 தந்துக்கிறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 2000 கிலோகிராம் இந்த திணிவு வந்து மேற்பரப்புக்கு திரும்பி வரும்போது அதில் ஏற்படுற ஈர்ப்பழுத்த சக்தி இழப்பு யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு சமன்பாடு தெரியும். ஈர்ப்பழுத்த சக்திக்குரிய சமன்பாடு பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து -GMM/R என்று தான் பொதுவான சமன்பாடு. அப்போ பூமியினுடைய மேற்பரப்பில் அதனுடைய ஈர்ப்பு அழுத்த சக்திக்கான சமன்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த பூமியினுடைய திணிவை நான் கேபிட்டல் M என்று எடுத்தால் பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்பழுத்த சக்திக்கான தொடர்பு -GMM/R. இந்த பெருமானம், அதாவது இந்த பெருமானத்தை நான் துணியக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படின்னு சொன்னால், பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்பழுத்தம் பெருமானம் -60 மெகா ஜூல் கிலோகிராம் -1 என்று தரேன். அப்போ ஈர்ப்பழுத்தத்தை நான் எப்படி எழுதலாம்னு சொன்னால் -GM/R என்று எழுதலாம் பூமியினுடைய மேற்பரப்பு. ஆகவே இதனுடைய பெருமானம் என்ன? இதனுடைய பெருமானம் -60 மெகா ஜூல் கிலோகிராம் -1 தர M என்று எழுதலாம் என்ன? அப்போ பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கிற ஈர்ப்பழுத்த சக்தி வந்து P1 என்று எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல உள்ள ஈர்ப்பழுத்த சக்திக்கான தொடர்பு எழுதினால் இதை P2 என்று எழுதலாம். -GMM கீழ் மையத்தில் இருந்தான தூரம் 2R. ஸோ மையத்தில் இருந்து ஆன தூரம் 2R என்று சொன்னால், இப்போ இந்த தொடர்பு -GM கீழ் Rக்கு பதிலாக நான் இந்த -60 போடக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே P2 பெருமானம் இப்போ நாங்கள் இதில் போடலாம் -60 தர M கீழ் 2 போடலாம். அப்போ இது M கிலோகிராம். அப்போ இங்கே கிலோகிராம் -1 கிலோகிராம் வெட்டுப்பட்ட எனக்கு அழகு ஜூலில் வரும், சக்திக்கான அழகாக வரும். இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் எம்மினுடைய பெருமானம் வந்து 2000. ஆகவே சக்தி இழப்பண்டு வரும்போது இறுதி செய்ய ஆரம்பம் மேற்பரப்பில் வரும்போது சொல்லுங்க. ஏனல்ல 2R போட்டீங்க. மேற்பரப்பிலிருந்து 6 உயரத்தில் இருக்கிற சொல்லி சொல்றாங்க. ஆகவே மையத்தில் இருந்த எவ்வளவு? 2R. அதுதான் 2R இதுல போட்டிருக்கோம். சரியா? ஓகே. அப்ப இதுல நாங்க இப்ப கேட்டது வந்து இங்கே இருக்கு, இந்த புள்ளியில இருந்து மேற்பரப்புக்கு வார நேரம் ஏற்படுற ஈர்ப்பழுத்த சக்தி இழப்பு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க, சக்தி இழப்பு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அப்ப எனக்கு தேவை சக்தி இழப்புன்னு வரும்போது இறுதி செய்ய ஆரம்பம். அப்ப இறுதி இங்க மேற்பரப்புக்கு வரப்போகுது. ஆகவே டெல்டா பி என்று போட்டனா இருந்தா P1 - P2. P1 பெருமானம் -60 தர இந்த M வந்து 2000 கிலோகிராம் என்று தராங்க. மைனஸ் இப்போ P2 வந்து எவ்வளவு? -30 தர 2000. ஆகவே இங்கே எனக்கு பொது எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், 2000 பொது எடுத்தால் 60ல் இந்த -60ம் +30 கூட்டுப்பட போது. ஆகவே -30. ஆகவே -30 என்று சொன்னால் 32 R. இங்கே ஒரு மெகா ஒன்று இருக்கு என்ன, அதே மாதிரி தர 10/4 தர மெகா என்று சொன்னால் 10/6. இதை சுருக்கினோம் என்று சொன்னால் எங்களுக்கு -6 தர 10/10 ஜூல் கிடைக்கப்படும். சக்தி இழப்பு, ஈர்ப்பழுத்த சக்தி
இழப்பு என்னட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மறை ஆறுதர 10 ஜூலாக காணப்பட போகுது. இதில் கேட்டது சக்தி இழப்பு என்ன சொல்றீங்க? ஓகே, சக்தி இழப்புண்டு வந்தால் ஆரம்பத்தில் இருந்து இறுதியைத்தான் கழிக்க வேண்டி வரப்பு. என்ற சக்தியில் ஏற்படுற இழப்பு தானே. அப்போ P2 - P1 வரும். ஸோ P2 - P1 வரும்போது இந்த மறைக்குறி இது ப்ளஸ் ஆயிடும். இதில் அவன் நேரடியாக கேட்டது ஈர்ப்பழுத்த சக்தியில் ஏற்படும் இழப்பு தான் கேட்டது. என்ன இழப்பண்டு வரும்போது எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ இருக்க போகிறது குறைவாக தான் இருக்க போகுது. அப்போ இழப்பண்டு வரும்போது இதில் இருந்து தான் இதை கழிக்க வேண்டி வரும். சரியா? அப்போ கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு 6 தர 10 ஜூல் என்று கிடைக்கப்படும். இது விளங்குறதுக்காக நான் இப்படியெல்லாம் எழுதி காட்டுறேன். ஸோ எம்சிக்கு வரும்போது நீங்கள் குயிக்காக ரைட், நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதே நேரம் குயிக்காக இந்த கேள்விகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும், பிழை இல்லாமல். ஓகே, அப்போ இது இவ்வாறு தான் இப்போ இந்த நாங்கள் பார்த்த சமன்பாடுகளை எல்லாம் பாவிக்க வேண்டி இருக்கு. இப்போ பூமியை சுற்றி வர லட்சக்கணக்கில் இந்த செய்மதிகள் என்ன செய்யுது, நிறைய செய்மதிகள் சுற்றி கொண்டு இருக்க போகுது. ஸோ அந்த செய்மதிகளை எப்படி இயங்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பூமியினுடைய ஆரையை நாங்கள் R2 வைக்கலாம், திணிவு M2 வச்சா செய்மதி ஒன்று பூமியை சுற்றி ஒரு வட்ட இயக்கத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்க போகுது. அப்போ வட்ட இயக்கம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த வட்ட இயக்கத்துக்கான காரணிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு திணிவு வந்து வட்ட இயக்கத்தை ஆற்றுதுன்னு சொன்னால் இவருக்கு ஒரு தொடலி வேகம் ஒன்று காணப்பட போகுது. சரியா? அதே மாதிரி மையத்தில் இருந்தான இந்த தூரத்தை நான் கேபிட்டல் H என்று சொல்றேன். மையத்தில் இருந்தான அந்த செய்மதிக்கான தூரம் கேபிட்டல் H என்று நான் சொல்றேன். இதுக்கு ஒரு தொடலி வேகம் இருக்குமா இருந்தால் இங்க கோண வேகம் சம்பந்தப்பட போகுது. ஸோ வட்ட இயக்கம் என்று சொல்லியாச்சு. அப்ப இந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை தான் இங்க வந்து யாராக தொழிற்பட போகுதுன்னு சொன்னா மைய நாட்ட விசையாக தொழிற்பட போகுது. உங்களுக்கு தெரியும், ஈர்ப்பு புலத்துக்குள்ள ரெண்டு திணிவுகளுக்கு இடையில எப்பவும் ஒரு கவர்ச்சி விசை காணப்பட போகுது. அப்ப இந்த கவர்ச்சி விசை தான் இங்க இந்த செய்மதியினுடைய மைய நாட்ட விசையாக இங்க காணப்பட போகுது. அப்ப வட்ட இயக்கத்துல நாங்க எப்பவுமே மையத்தை நோக்கி ஒரு மைய நாட்ட விசை காணப்படும் என்று சொல்லுவோம். அப்ப இந்த மைய நாட்ட விசைக்கு நாங்க சமன்பாடுகள் எழுதலாம். மையம் நோக்கி F7 பாவிக்கிற நேரம் இங்க தொடர்புகள் F கவர்ச்சி விசைக்கான தொடர்பு உங்களுக்கு தெரியும், GMM கீழ் GMM கீழ் இந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடையிலான மையங்களுக்கு இடையிலான தூரத்தினுடைய வர்க்கம் H வர்க்கம் சமன். இந்த திணிவுக்கு தான் எழுதுறீங்க, செய்மதிக்கு தான் எழுதுறீங்க. ஆகவே M into
வட்ட இயக்கத்துல உங்களுக்கு தொடலி வேகம் தெரியுமா இருந்தா ஏக்கு பதிலாக என்ன எழுதலாம்னு சொன்னா v வர்க்கத்தின் கீழ் இந்த ரெண்டு மையத்துக்கு இடையிலான தூரம் ஆரை h என்று எழுதலாம். அப்ப ரெண்டு பக்கமும் இந்த ஸ்மால் எம் இருக்கிறதால வெட்டுப்பற்றும், அதே மாதிரி கேபிட்டல் ஹெச்சும் இந்த h வர்க்கத்துல ஒரு ஹெச்சும் வெட்டுப்பட்டா எனக்கு v வர்க்கத்துக்கான தொடர்பு கிடைக்கப்பெறும் g இன்டு கேபிட்டல் எம் இன் கீழ் இந்த h. அப்ப இங்க கேபிட்டல் எம் என்று சொல்லப்படுறது இந்த பூமியினுடைய திணிவு. ஆகவே தொடலி கதிக்கான தொடர்பு இப்ப எனக்கு கிடைக்கப்பெற்றுட்டு v வர்க்கம் சமன் gm இன் கீழ் h. ஆகவே v சமன் root of gm இன் கீழ் h என்ற தொடர்பு எனக்கு கிடைக்கப்பெறும். சரி, அப்ப எப்பவும் ஒரு செய்மதிகளின் இயக்கமோ அல்லது கோள்களை சுத்தி இயங்குற ஏதாவது திணிவுகளோ அல்லது இன்னொரு கோளோ உபகோள்களோ அப்படி இருக்குமா இருந்தால் அதுக்கு நீங்க பாவிக்க வேண்டிய இந்த தொடர்பு வந்து இப்போ வட்ட இயக்கம் வந்து உங்களுக்கு தெரியுமா இருந்தால் வட்ட இயக்கத்துக்கு பிறகு நீங்க வட்ட இயக்கத்துல என்னென்ன சமன்பாடுகள் பாவிப்பீங்களோ அதையெல்லாம் இங்க பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மையம் நோக்கி F7MA பிரயோகிக்க. சரியா? அப்ப இங்க இந்த மைய நாட்ட விசை எவ்வாறு உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா இந்த பெரிய திணிவால இந்த சின்ன திணிவு கவரப்படுது. ஆகவே இந்த கவர்ச்சி விசை எப்பவும் மையத்தை நோக்கி காணப்பட போகுது. அது மைய நாட்ட விசையாக இருக்கும். ஸோ GMM இன் கீழ் h வர்க்கம் சமன் m இன்டு ஆர்முடுகள். வட்ட இயக்கத்தில் ஆர்முடுகளுக்கான தொடர்பு ரெண்டு தொடர்பு தெரியும் உங்களுக்கு. அதாவது a சமன் r ஒமேகா வர்க்கம் அல்லது a சமன் v வர்க்கத்தின் கீழ் r. அப்போ உங்களுக்கு தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சமன்பாடுகளை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே எனக்கு இங்க தொடலி கதிக்கான தொடலி வேகத்துக்கான தொடர்பு வந்துட்டு v சமன் root of gm இன் கீழ் h. அடுத்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கலாம், இந்த செய்மதியினுடைய அலைவு காலம் யாது? செய்மதியின் அலைவு காலம் செய்மதியின் அலைவு காலத்தை நான் கேபிட்டல் T என்று எடுப்பனா இருந்தா உங்களுக்கு அலைவு காலத்துக்கான தொடர்பு தெரியும். T சமன் 2π இன் கீழ் ஒமேகா. ஆகவே இங்க ஒமேகாவுக்கான தொடர்பை நாங்கள் எழுதிக் கொள்ளலாம் b சமன் r ஒமேகா. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே வட்ட இயக்கத்துல படிச்ச சமன்பாடுகள். அப்ப b சமன் r ஒமேகான்றதால இங்க ஒமேகாவுக்கு பதிலாக e இன் கீழ் r. ஆகவே 2π இங்க v னுடைய பெருமானம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க root of gm இன் கீழ் h. அதன் கீழ் r என்றது இந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடையிலான தூரம். இந்த h வந்து மேல போய் பெருக்கப்பட போகுது. ஆகவே இப்ப நாங்க இந்த தொடர்பு எழுதினமா இருந்தால் அலைவு காலம் t க்கான தொடர்பு t சமன் 2π இங்க h, அப்ப இங்க ஒரு root of h அதன் கீழ் gm. ஆகவே இந்த h உள்ள போகுமா இருந்தால் அலைவு காலத்துக்கான தொடர்பு எனக்கு கிடைக்கப்பெறும் t சமன், ஓகே இது மறைக்குது, t சமன் 2π வர்க்க மூலத்துக்குள்ள வெளியில இருக்கிற h வர்க்க மூலத்துக்குள்ள போகுமா இருந்தா h வர்க்கம், ஏற்கனவே இங்க ஒரு h இருக்கு. ஆகவே h கனம் என்று வரப்போகுது அதன் கீழ் gm. அப்ப MCQ கேள்விகள் கேட்கிற நேரம் சில வேளை ஒரு குறித்த ஒரு கோளுக்கு கேட்டா இங்க வந்து 2π என்றது ஒரு மாறிலி, gm என்றதும் ஒரு மாறிலியாக இருக்கும். ஆகவே இதுல சில தொடர்புகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அலைவு காலம் வந்து என்னத்துல தங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த செய்மதி இருக்கிற அந்த தூரத்தில தான் தங்கி இருக்க போகுது. அப்ப எனக்கு இந்த எப்படி சார் இந்த h கனம் வந்து வந்தது? h கனமா? ஓ, இந்த h வர்க்க மூலத்துக்குள்ள h வர்க்கம் தானே வரும். உள்ள ஒரு h இருக்கு. ஓ, அப்ப என்ன நடக்கும்?
இந்த h உள்ள போச்சுன்னா h வர்க்கம், h வர்க்கமும் ஹெச்சும் பெருக்கப்பட போகுது. ஆகவே h கனமண்டு வரும். வர்க்க மூலத்துக்கு வெளியில இருக்கிற இந்த h உள்ள போகுமா இருந்தா h வர்க்கமா வரும். ஸோ h வர்க்கமும் ஹெச்சும் பெருக்கப்பட்ட h கனம். ஆகவே அலைவு காலம் எண்ணத்துல தங்கி இருக்குன்னு சொன்னா அந்த செய்மதி அந்த குறித்த ஒரு கோள்ல இருந்து அல்லது ஒரு குறித்த ஒரு கோள்ல இருந்து இருக்கிற அந்த உயரத்துல தான் தங்கி இருக்க போகும். சரியா? ஆகவே t நேர்விகித சமன் வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிற h கனம். அப்ப எம்சிக்யூ கேள்விகள் வரும்போது இவ்வாறான தொடர்புகளை நீங்க பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்ப செய்மதிகள்ல இயக்கத்துல வட்ட இயக்கத்தை செய்மதிகள் ஆற்றுமா இருந்தா மையத்தை நோக்கி மைய நாட்ட விசை ஒன்று இருக்க போகுது. ஸோ நீங்க முதலாவது மையம் நோக்கி F7ma பாவிப்பீங்க. ஸோ அதுல உங்களுக்கு எஃப்க்கான தொடர்பு தெரியும். கவர்ச்சி விசைண்டா ஈர்ப்பு புலத்துல கவர்ச்சிக்கான தொடர்பு GMM R வர்க்கம் என்று தெரியும். ஸோ அதுல நீங்க தரப்பட்ட கணியங்களை பிரதியிட்டு வேகத்துக்கான தொடர்பை கண்டுபிடிப்பீங்க. அதுல இருந்து அலைவு காலத்துக்கான தொடர்பை நாங்க இவ்வாறு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிலவள உங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம், இந்த செய்மதியினுடைய மொத்த சக்தியை காண்க. இந்த செய்மதி கொண்டிருக்கும் மொத்த சக்தி. இங்க செய்மதி கொண்டிருக்கும் மொத்த சக்தின்னு சொன்னா இவர் இயங்குறாரு, பி என்ற வேகத்தோட இயங்குறாருன்னு சொன்னா இவருக்கு இயக்க சக்தியும் இருக்க போது. அதே மாதிரி பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து குறித்த ஒரு உயரத்துல இருக்குன்னு சொன்னா ஈர்ப்பழுத்த சக்தியும் இருக்க போகும். ஆகவே நாங்க இந்த ரெண்டையும் மொத்தமா கண்டு கூட்டினோம்னு சொன்னா அதுதான் அந்த செய்மதியினுடைய மொத்த சக்தியாக காணப்படும். அப்ப செய்மதியின் மொத்த சக்தி இயக்க சக்தி சக ஈர்ப்பழுத்த சக்தி. அப்ப இயக்க சக்திக்குரிய சமன்பாடு 12mv வர்க்கம் ஈர்ப்பழுத்த சக்தி என்று வரும்போது -GMM/h. இப்ப இதுல இந்த v வர்க்கத்துக்கு பதிலாக நான் என்ன போடலாம்? இந்த GM/h போடும். ஆகவே அரை GMM/h போடலாம். இங்க ஏற்கனவே -GMM/h. ஆகவே இந்த செய்மதி கொண்டிருக்கிற மொத்த சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா -அரை GMM/h என்ற சக்தியை கொண்டிருக்க போகும். இதுல பாருங்க, ஆகவே செய்மதியின் மொத்த சக்திக்கான தொடர்பு எனக்கு கிடைக்கும். இங்க அரை GMM/h, இங்க -GMM/h. ஆகவே இங்க மறைப்பெருமானம் தான் கூட. ஸோ மொத்த சக்தி டோட்டல் எனர்ஜி இவ்வாறு காணப்பட போகுது. பூமியுடைய மேற்பரப்பிலிருந்து குறித்த ஒரு உயரத்தில் இருக்கிற செய்மதியினுடைய மொத்த சக்திக்குரிய சமன்பாடு.
இங்க பிரதியீடுகள் செய்கிறேன் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க வி வர்க்கத்துக்கு பதிலாக ஜிஎம் இன்குள் எச்சை தான் பிரதியிடுறேன். ஏற்கனவே ஒரு ஸ்மால் எம் இருக்கு, அதெல்லாம் நான் சேர்த்து எழுதுறேன் ஜிஎம் இன்குள் எச்ன்னு சொல்லி. சரியா? இப்ப இதுல குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை, குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதுல பிரதியீடுகள் தான். சரியா? வடிவா கவனிச்சிங்கன்னு சொன்னா சரி. இயக்க சக்தியிலும் பார்க்க ஈர்ப்பழுத்த சக்தி அதிகமாக இருந்தால் பெருமானமாக தான் மைனஸ் எல்லாம் தரப்போகுது. இங்க பாத்தீங்கன்னா ஈர்ப்பழுத்த சக்தியினுடைய பெருமானம் கூடவா இருக்குது இயக்க சக்தியிலும் பார்க்க. அப்ப எங்களுக்கு கழிச்சு வர்றது என்ன, கழிச்சு வரைக்குள்ள ஈர்ப்பழுத்த சக்தி தான் கூட பெருமானம் வேண்டாம், மைனஸ் எல்லாம் வரப்போகுது. ஓகே, அப்போ இதில் முக்கியமான விஷயம் இதுதான், வேணுமெண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே அந்த பிடிஎஃப் ஒன்று அனுப்பி விட்டினான், அதுலேயும் நல்ல ஒழுங்கான தியரிஸ் இருக்குது. ரைட், அப்போ இதில் வேகத்துக்கான தொடர்பு நாங்கள் இப்படி கண்டுபிடிச்சி வச்சுனாங்க. சில போல் உங்கள்கிட்ட கோண வேகம் ஒமேகாவுக்கு கேட்கலாம். அப்போ இதில் இருந்து நாங்கள் வேணுமெண்டா ஒமேகாவை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே ஒரு சமன்பாடை ஒழுங்கான முறையில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் இருந்து பிரதியிட்டு மற்ற மற்ற சமன்பாடுகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த செய்மதியினுடைய கோண வேகம் V7R ஒமேகா, இப்போ V கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறீங்க, ஒமேகாவுக்கான கேள்வி. அப்போ 1/h தர V. ஆகவே ஒமேகாவுக்கான தொடர்பு வரும் வர்க்கமூலத்துக்குள்ள GM இன் கீழ் இந்த h உள்ள போகுமா, இந்த h வர்க்கம், அந்த h வர்க்கம் வச்சும் பெருக்கப்பட்ட h கனமாக காணப்படும். ஓகே, இப்போ ஈர்ப்பு புலத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், தப்பல் வேகம் மற்றது புவிசார் நிலைக்கோள்கள் ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டையும் பார்த்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் இந்த ஈர்ப்பு புலத்தை வந்து முடிச்சுட்டு நாங்கள் இதில் இருக்கிற பாஸ்ட் பேப்பர் கேள்விகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்.